நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. யநம சிவம். அசிவயன வயநமசி நமச்சிவாய. ஜோதிடம் எனும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள், எனது குருமார்கள், எனது ஆசான்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை வேறு திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களின் ஆசி என்றென்றும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நமச்சிவாய. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டா, திருமண பொருத்தத்துல 10 பொருத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா ரஜ்ஜி பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ரஜ்ஜி பொருத்தம்னா என்னன்னு கேட்டா, ஒரு சிலர் கயிறு பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சில இடத்துல மாங்கல்ய பாக்கியத்துக்கான பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரஜ்ஜி பொருத்தம் பார்த்துட்டா மாங்கல்ய பொருத்தம் நல்லா இருக்குமா, ரஜ்ஜி பொருத்தம் சரியா இருக்குதுன்னா மாங்கல்ய பொருத்தத்துல எந்தவித குறையும் இல்லை, கெடுதல் இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்படிங்கிறப்போ, அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாங்கல்ய பொருத்தம் எல்லாமே பலமாக இருந்தாலும், மாங்கல்ய பொருத்தம் எல்லாம் பலமா இருந்தாலும், ரஜ்ஜி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு தடை ஒண்ணு வந்துருது. எப்படி வருது? பொருத்தத்துல நல்லா தானே இருந்தது நாங்க பார்த்தப்போ, அதுக்கப்புறம் எப்படி அந்த இதுல, அதாவது மாங்கல்ய பொருத்தம் பார்க்கும்போது ரஜ்ஜி பொருத்தங்கிறதுல 2 பேர்த்துக்கு ஏக ரஜ்ஜி கிடையாது, அதனால நல்லா இருக்குன்னு சொல்லிதான் நாங்க திருமணம் பண்ணணும். ஆனா ஒரு அசம்பாவிதம் நடந்து என் பொண்ணும் இன்னைக்கு மாங்கல்யத்தை இழந்து நிக்குது. இப்ப ரஜ்ஜி பொருத்தம் சரியா இருக்குன்னு சொன்னவங்க ஏன் அதை தப்பா சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ரஜ்ஜி பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டாக்கா எல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு உதாரண ஜாதகமே நான் இப்போ என்னோட சிஸ்டத்துல, ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இடையில பார்த்தது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் அது. அந்த பார்த்த ஜாதகத்தை வச்சுதான் இன்னைக்கு நான் இந்த பதிவையே போடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்த பெண்ணோட தாயாரோட தான், அதாவது மாங்கல்யத்தை இழந்த பெண் தாயாரோட வந்திருக்காங்க. அவங்க பட்ட வேதனை ஒரு சில விஷயத்த மட்டும் நான் இங்க சொல்லிடுறேன், இறுதி பகுதியில சொல்றேன். அப்ப அந்த பொண்ணுக்கு என்னன்னு கேட்டாக்கா, ராசியாகப்பட்டது தனுசு ராசி. தனுசு ராசி நட்சத்திரம், அதுல மூல நட்சத்திரம். உடனே பாத்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு தனி ஒரு குரூப்பே இருக்கு. அதை நம்ம அவங்கள குறையா இங்க சொல்றதுக்கெல்லாம் வரல. அது அவங்களோட புரிதல், அவங்களோட கண்ணோட்டம், அவங்களோட பரிமாணம். அதை நம்ம பாத்தீங்கன்னா இங்க அவங்கள குறை சொல்றதுக்கு அளவுக்கு நான் இங்க பெரிய ஞானி கிடையாது. ஏன்னா கட்டுறது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. நான் அப்படி இருக்கிறப்போ நான் அவங்கள குறை சொல்லி அவர்களோட நான் பெரிய ஆளு இங்க நிரூபிக்கிறதுக்கு இதுன்னு விவாதம் இடம் இல்லை. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பத்தி பேச போற விஷயம். அப்ப அந்த பொண்ணுக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம், அந்த ஆணுக்கு பாத்தீங்கன்னா கன்னி ராசி. அதே நேரத்துல அவருக்கு நட்சத்திரம் என்னன்றத சொல்லிடுறேன். கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். இதுதான் இந்த பதிவை உங்க வீட்டுல பார்த்துட்டு இருந்தாலும் இருக்கலாம், அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், இது மாதிரி வாழ்க்கையெல்லாம் போகிறதுக்கு காரணமா இருக்காம, அதாவது ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெடாம இருக்கிறதுக்காக உங்களோட பதிவை, உங்களோட பெயரையோ எதையுமே நான் பயன்படுத்தாம கொஞ்சம் விளக்கிக்கிறேன். மற்ற பெற்றோர்களுக்கும் தாயார்களுக்கும் அதே நேரத்துல பெண்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை எடுத்தேன். அப்ப பார்த்தாக்கா இந்த பொண்ணுக்கு தனுசு, அந்த அவருக்கு கன்னி. அப்போ அந்த பொண்ணுக்கு உள்ளதுலயும் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கான ரஜ்ஜி பொருத்தத்துல பெண்ணுக்கு பாத ரஜ்ஜுன்னு வருது, பையனுக்கு வயிறு ரஜ்ஜுன்னு வருது. ரெண்டும் பாத்தீங்கன்னா ரஜ்ஜி பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, திருமணம் முடிஞ்சு எல்லாம் ஓகே. அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த காலத்துல அட்டமாதிபதி தசாவோ இல்ல புத்தியோ வரப்போகுதுன்றதை பத்தி அந்த ஜாதகம் பொருத்தம் பார்த்தப்போ பார்க்கல. இளம் வயது பெண் தாயார், ஒரு 70 வயது உள்ள தாயார். தாயாருக்கு தீர்க்க ஆயிலும் மாங்கல்ய பாக்கியமும் ஈசன் நல்லபடியா கொடுத்துருக்காரு. தகப்பனார், இந்த பெண்ணோட தகப்பனார் நல்லா இருக்காரு. இது இந்த பதிவோட கடைசியில் அந்த வார்த்தையை சொல்றேன். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரஜ்ஜி பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கடந்த வருடத்துல
அந்த பெண்ணோட மாங்கல்யம் பாதிக்கப்படுது. எப்படி பாதிக்கப்படுது? ஒரு விபத்தில் கணவரை இழக்கிறாங்க. அவங்க ஏன் அந்த விபத்துல இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, அந்த பெண்ணு வந்ததுமே நான் வந்து அந்த பெண்ணோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறேன். அந்த பெண்ணோட ஜாதகத்துல நான் கேட்கிறேன். ஏன்னா இங்க குறிச்சு வச்சிருக்கேன் ஒரு சில விஷயங்களை. அந்த பெண்ணோட ஜாதகம், ஏன்னா அந்த ஜாதகத்தை இங்க பதிவிட முடியாது. அது பதிவிடுறது வந்து தர்மமும் இல்லை. அதனால நான் குறிப்பா தான் சொல்ல முடியும். அப்ப அந்த பெண்ணோட ஜாதகத்தை நான் எடுத்து ஆய்வு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா துலாம் லக்னம் 7ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாய் 7ல இருந்தா செவ்வாய் தோஷம் கிடையாது, ரைட்டு. ஆனா அந்த செவ்வாய் நிக்கக்கூடிய சாரமாகப்பட்டது, இங்கெல்லாம் சாரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காக இந்த பதிவு அதையும் சேர்த்தே சொல்றேன். செவ்வாய் நிக்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சாரம், அட்டமாதிபதி சாரத்துல நிக்குது. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. மன்னிக்கணும், இடையில அதை மாட்டி ஒரு ஃபோன் கால் வந்துட்டு, அதனால அதை அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க 7ல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. துலாம் லக்னத்துக்கு மேச ராசியில் 7ல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. ஆனா அவர் நிக்கக்கூடியது அட்டமாதிபதி சாரம். லக்னாதிபதி சாரம்ன்றதையும் எடுத்துக்கிறாங்க, அட்டமாதிபதி சாரம். அந்த பொண்ணுக்காகப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தோட சேர்ந்திருக்காரு. அதாவது சூரியன் செவ்வாய் 2 பேருமே, ஆணுக்கு சுக்கிரனையும் பெண்ணுக்கு செவ்வாயும் கலஸ்திரக்காரகர்கள் சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசா 16/12/2019 ஆரம்பிக்குது. 15/12/2026 வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த செவ்வாய் தசாவுல சுக்கிர புத்தியாகப்பட்டது 8/11/2024 இருந்து 8/1/2026 வரைக்கும் இருக்கு. அப்போ சுக்கிர புத்தி நடக்குது. செவ்வாய் தசாவில் சுக்கிர புத்தியில் சுக்கிர அந்தரம் போயின்னு இருக்கிறது 8/11/2024 இருந்து 18/1/2025 வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்டமாதிபதியோட புத்தியும் அந்தரமும் போகுது. அதை விட அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சூட்சமம் 30/11/2024 இருந்து 4/12/2024 வரைக்கும் போகுது. அப்போ சூட்சமம் போறது 4/12/2025 வரைக்கும். 1 2 3 4/12/2024 30/11/2024 இருந்து 4/12/2024 வரைக்கும் செவ்வாய் சூட்சமும் போகுது. செவ்வாய் சூட்சமத்தில் குரு பிராணம். இந்த பொண்ணுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தசா 8ல இருக்கக்கூடிய சுக்கிரனோட புத்தி, 8ஆம் அதிபதி சுக்கிரனோட புத்தி, 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அந்தரம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சூட்சமம் 6ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட பிராணம். குரு 6ஆம் இடத்துல 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல இருக்காரு. இந்த குழந்தையோட ஜாதகத்துல நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா அவங்க கணவர், இந்த குரு புராணத்தை தேதியை சொல்லக்கூடாது. ஏன்னா குரு புராணம் தேதியை சொல்லிட்டோம்னாலே அவங்களுக்கு சொல்றோன்ற மாதிரி ஒரு இதாகுன்றனால தான் அதை மட்டும் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். இந்த இடைப்பட்ட காலத்தை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 30/11/2024 இருந்து 4/12/2024 அந்த அசம்பாவிதம் நடக்குது. நான் அதெல்லாம் கணிதம் போட்டுட்டு இந்த 30 அதாவது குருவோட பிராணத்தை எடுத்து அவங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த நேரத்துல கணவருக்கு என்னமா தொந்தரவு நடந்தது அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா மாரகத்தை பத்தி நம்ம நேரடியா எப்போதுமே ஜாதகத்தை பேசக்கூடாது. மாரகம் அப்படிங்கிறது மரணத்தை பத்தி நேரடியா பேசவே கூடாது. அதே நேரத்துல ஒரு ஜாதகத்தை கையில வச்சுட்டு வாழக்கூடியவங்களோட ஜாதகத்தை வச்சுட்டு மரணத்தை பத்தி நாம பேசுறதும் அவ்வளவு சாத்தியமா இருக்காதுன்றதுக்காக என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தபடி நான் வந்து மரணத்தை பத்தி ஒரு ஜாதகத்தின் மீது கை வைத்து பலன் சொல்லும்போது பேசுறது இல்லை. அப்போ அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை மாரகமா நம்ம பேசாம கணவருக்கு இந்த காலத்துல எப்படிமா இருந்தது, கணவரோட சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்கிறோம். அதை வேறு விதமா கேட்கிறோம். இந்த பொண்ணோட கண்ணுல ஒரு கண்ணீர் தெரியும். ஐயா, நீங்க சொன்ன தேதியில என் கணவர் வந்து இல்ல, விபத்துல இறந்துட்டாரு அன்னைக்கு. அப்போ நமக்கு அது தெரியுது. நாம அதை நேரடியா கேட்காம கேட்கிறோம். பக்கத்துல அவங்களோட தாயார் உட்கார்ந்துருக்கவங்க, அவங்களும் அழுகுறாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய வேதனை. ஒரு பெண்ணோட மாங்கல்யம் பாதிக்கப்படுறது, ரஜ்ஜு பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லி எடுத்தா
அத்தனை ஜோதிடர்கள்ட்டையும் நான் கேட்கிற வார்த்தை தான். ரஜ்ஜி பொருத்தம், பாதரஜ்ஜி, வயிறு ரஜ்ஜி அப்படிலாம் சொல்லி எடுத்து பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டீங்க. இளம் வயது, 10 வயதுல பையன், 12 வயதுல பையன், 2 பையன், எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. தாயோட மனநிலை எப்படி இருக்கும், தகப்பனின் மனநிலை எப்படி இருக்கும். தாய் என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் மாங்கல்யத்தோட உட்காந்துருக்கேன், பொண்ணு மாங்கல்யம் இல்லாம உட்காந்துருக்கா அப்படின்றாங்க. என் இடத்துல உட்காந்து, என்னோட அலுவலகத்துல உட்காந்து சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ரணவேதனை தெரியுங்களா? அதை கேட்கும்போது நமக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிறிய கண்ணீர் துளி வர அளவுக்கு தான் இருக்குது. ஆனா இதை பார்த்துட்டு ரஜ்ஜி பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பொருத்தம் பார்த்து அத்தனை பேருக்கும் கேட்குறேன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாதரஜ்ஜி, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூல நட்சத்திரம் அதுக்கும் பாதரஜ்ஜி அப்படின்லாம் ஒரு சில இது போட்டிருக்காங்க. இந்த பாதரஜ்ஜினா சேர்க்கக்கூடாது, பாதரஜ்ஜி வந்ததுனாக்கா பாத்தீங்கன்னாக்கா அது கெடுதல் பண்ணிடும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாதரஜ்ஜி, ஆயிலி நட்சத்திரத்துக்கு பாதரஜ்ஜி சேர்த்துட்டு கெடுதல் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணிடும்? முதல் ரஜ்ஜி பொருத்தத்தை மட்டும் எடுக்காதீங்க, ஆயில் ஸ்தானத்தை எடுங்க. இந்த பொண்ணோட ஜாதகப்படி பார்த்துக்கோங்க. சரலக்னங்களுக்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா 2 அதிபதி, சரலக்னங்களுக்கு மாரகாதிபதி. இது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் புரியும். நான் இந்த பதிவெல்லாம் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அறிந்தவங்களுக்கோ ஜோதிட ஆர்வலர்களுக்கும் போடுறதை விட பொதுமக்களுக்கு போடுறதுக்காக தான் இதை மெயினாக எடுக்கிறேன். ஏன்னா அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன திருத்தம் இருக்கணும், விளக்கம் இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரஜ்ஜி பொருத்தம் அப்படின்னு ஏகரஜ்ஜா இருக்கு, கட்டக்கூடாது. இதில் ஆரோகண ரஜ்ஜி, அவரோகண ரஜ்ஜி, சரி எல்லாம் இருக்குது. 8ஆம் இடத்தோட அதிபதியோட தசாபுத்தி வந்தா என்ன பண்ணுன்னு நான் சில இடத்துல கேட்டிருக்கிறேன், சில விளக்கம்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குழந்தையோட ஜாதகத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானம், சரலக்னத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மேசம், அதாவது துலாம் சரலக்னம். 1 2 3 ஒரு நிமிடம். இந்த பொண்ணோட லக்னத்தை திருப்பி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜாதகத்தை கீழே வச்சிருக்கேன், அதை எடுத்து காட்ட முடியாதனால இது பண்ணியிருக்கேன். அதை சும்மா ஒரு இதுக்கு தான் சொல்றேன். அந்த பொண்ணோட லக்னம் சரலக்னமான துலாம் லக்னம். அந்த பொண்ணோட 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் மேசம், அதுவும் சரலக்னம். அந்த சரலக்னத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய். 7ஆம் இடத்துக்கு மாரகஸ்தானம் சொல்லக்கூடியது சரலக்னத்துக்கு 2 7க்கு அதிபதி. அப்போ அந்த கணவரோட ஸ்தானத்துக்கு 2 7க்கு அதிபதிக்கான சுக்கிரன். எல்லாரும் சொல்றாங்க இரு மாரகத்தான் கொல்ல மாட்டோம், பெரிய குருநாதர்லாம் சொல்றாங்க. அவங்களோட வார்த்தைகள்லாம் நம்ம வந்து தப்பாலாம் சொல்ல, அவங்களாம் நிறைய அனுபவிச்சவங்களா இருக்காங்க, நிறைய பார்த்துருப்பாங்க. அவங்க சொல்றாங்க இரு மாரகத்தான் கொல்லான்னு சொல்றாங்க. இரு மாரகத்தான் என்ன, ரெண்டும் ஒரே இதா இருக்கு அப்படின்னா அது வந்து கெடுதல் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் நம்ம இங்க எடுத்துக்க முடியாதுங்க. ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மேச லக்னம், அதாவது 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்துக்கு, துலாம் லக்னத்துக்கு 7ஆம் இடமான கணவனை குறிக்கக்கூடிய கலஸ்தரஸ்தானத்துக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சுக்கிரனே வராரு. சுக்கிரன் வந்து இந்த குழந்தையோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. கணவர் வந்து பாத்தீங்கன்னா விபத்துல இறக்குறாரு. அப்போ ரஜ்ஜி பொருத்தம் சரியா இருந்தும் கொண்டு போய் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வீணால பழி கொடுத்துட்டாங்க. அப்போ ரஜ்ஜி பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இதை நான் பதிவு பண்றேன். ரஜ்ஜி சரியா இருக்கு, ஏகரஜ்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்ததோட விளைவு அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கணவரோட ஜாதகத்தை சரி ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கலான்றதுக்காக அவரோடதை எடுத்து பார்க்குறேன். அவரோடதை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு பாருங்க நடந்துட்டு இருக்க தசா கடக லக்னத்துக்கு, அவர் கடக லக்னத்தாரர், லக்னத்துல சனி வக்ரம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி சூரியன் 8ல இருக்காரு, குடும்பஸ்தானாதிபதி. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகதாரருக்கு குருவும் சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும், அதே நேரத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த ஜாதகத்துக்கு இருக்கு. குரு வந்து பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இந்த ஜாதகம் நான் இப்ப அவங்கள்ட்ட கேட்கிறேன், இவர் வேறொருத்தரோட வாகனத்தை வாங்கிட்டு போய் விபத்தானதாமான்னு கேட்கிறேன். அப்போ அவங்க ஆமான்னு சொல்றாங்க. அவரோட வாகனம் இல்லைங்க, அவரோட நண்பர் வாகனத்தை வாங்கிட்டு போய் அதுல விபத்தாகிறாருன்றாங்க. அப்போ நம்ம அடுத்தது பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா குரு கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி, ருணரோக சத்ருஸ்தானம், விபத்தையும் சொல்லும் அந்த இடம். அந்த 6ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறது 11ஆம் இடம். 6ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடம்.
கடக லக்னத்துக்கு சரலக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா பாதகஸ்தானம்ங்கிறது 11ஆம். அப்போ அது பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாதகஸ்தானம் அப்படிங்கிறது ரிஷப லக்னமாக ரிஷப ராசியாக வருது. ரிஷப ராசியில போய் பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த ஜாதகத்துக்கு கடக லக்னத்துக்கு 9க்கும் 11க்கும் உரிய சுக்கிரன் குருவும் பரிவர்த்தனை. 4ஆம் இடத்ததிபதியும் இந்த கடக லக்னத்துக்கு சுக்கிரன் வரார். சுக்கிரன் வாகனக்காரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாய் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம்னு. அந்த 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிரன் உச்சமாகிறார். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, யாரோட ஒரு பேச்சையும் கேட்கல. இவர் நேர நண்பரோட வண்டியை வாங்கிட்டு இவரு ஒரு இடத்துக்கு முக்கியமா போகிறார். போகும்போது இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சென்டர் மீடியம், அதுல மோதி ஒரு விபத்துக்காகிறாரு, இறக்குறாரு. அப்ப அவரோட ஜாதகத்தை நம்ம எடுத்து திருப்பி அவருக்கு அந்த காலத்துல நடந்த தசாபுத்தி அமைப்புகளை நம்ம ஆய்வு செய்யும் போது அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா குரு தசாவாகப்பட்டது 4/3/2016 இருந்து 4/3/2032 வரைக்கும் குரு தசா போயிட்டு இருக்கு. அதுல நல்ல ஒரு இதை பாருங்க, பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் 4 சுக்கிரன், அவரு 9ல இருக்காரு. 11க்கும் சுக்கிரன், அவரும் 9ல இருக்காரு. 6ஆம் இடத்ததிபதி குரு, அவரு 11ல இருக்காரு. 9க்கு அதிபதியான குருவும் 11ல இருக்காரு. இப்போ வாகன மாற்றமாய் தான் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் நல்லது செய்கின்றனாலும் எந்த நேரத்துல கெடுதல் செய்கின்றதும் இருக்கு. அப்ப சுக்கிர அவருக்கு குரு தசாவுல பாத்தீங்கன்னாக்கா சுக்கிர புத்தி போகுது. அந்த சுக்கிர புத்தி எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 16/1/2024 இருந்து 16/9/2026 வரைக்கும் சுக்கிர புத்தி போகுது. அந்த சுக்கிர புத்தி போகக்கூடிய காலங்களை இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சுக்கிர புத்தியில் செவ்வாய் அந்தரம். இந்த செவ்வாய் பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவருக்கு கடக லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்துல 5க்கும் 9க்கும் 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் உச்சமா இருக்காரு. ஆனா அந்த செவ்வாய் என்னன்னு கேட்டா சனியின் பார்வையில இருக்காரு. 7ஆம் இடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடக லக்னத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது 2/7க்கு அதிபதி, மாரகாதிபதினு சொல்றேன். சூரியன் மாரகாதிபதியா வராரு, சனியும் மாரகாதிபதியா வராரு. சனி பகவானின் வீட்டில் செவ்வாய் பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு, உச்சமாயிருக்காரு. அப்போ குரு தசாவில் சுக்கிர புத்தியில் செவ்வாய் அந்தரத்தில். அடுத்து பாருங்க, அதே 8ஆம் இடத்தில் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல 2ஆம் இடமான குடும்பஸ்தானாதிபதி இருக்காரு. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அதே 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் பகவானும் 8ல இருக்காரு. புதனோட சூட்சமம் போயின்னு இருக்கக்கூடிய காலங்கள். இப்ப அந்த தேதியை சொல்ல வேண்டிய கட்டாயமா இருக்குது. ஆனா தேதியை நான் முழுமையா பர்டிகுலர் அந்த தேதின்னு சொல்லாம சொல்றேன். 1/12/2024 இருந்து 9/12/2024 வரைக்கும் 8ஆம் இடத்தில் அமர்ந்த புதனின் சூட்சமும் போகுது. இந்த புதனோட சூட்சமும் போகுது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு இந்த விபத்து நடக்குது. அப்போ நல்லா பாருங்க, ஆயுள் ஸ்தானம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் வேலை செய்யுது. இப்ப ரஜ்ஜி இங்க போயிருச்சு, ரஜ்ஜி பொருத்தம் கரியாயிடுச்சு. இப்ப அந்த குழந்தையோட தாயார் கேட்கிற வார்த்தை எதனால இது நடந்தது அப்படின்னு. அப்ப நாம சொல்றோம், ரஜ்ஜி மட்டும் பொருத்தம் பார்த்ததுனால இங்க ஒன்றும் நல்லது நடக்கல. அவங்களோட காலத்துக்கும் தசாபுத்தி என்ன வருதுன்றத பார்த்து ஒருத்தர் நாங்களாம் வருஷத்துக்கு ஒரு தரம் ஜோதிடம் இது ஜாதகத்தை பார்க்கறதே பெருசுன்னு சொல்லுவாங்க. நாங்க அடிக்கடிலாம் பார்க்க மாட்டோங்க. பார்க்காதீங்க உங்களை யாருமே பார்க்க சொல்லல. கஷ்டம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா காலை பிடிச்சி நிக்கிறத விட கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்தை போனா ஒரு பணம் கேட்கறதுனால அதை கொடுக்க முடியாது. எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் அதாவது அந்த தாய் சொல்றது, எனக்கு சொன்ன ஜோதிடர் சொன்னது ரஜ்ஜி பொருத்தம் அருமையா இருக்கு, காலத்துக்கும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா என் குழந்தை 70 வயதுல நான் மாங்கல்யத்தோட இருக்கேன், என் குழந்தை சிறு வயதுல மாங்கல்யத்தை இழந்து நிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரஜ்ஜி பொருத்தம் மட்டுமே முக்கியன்றதை எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும், அந்த ரஜ்ஜி பொருத்தம் இருக்கிறவங்களோட மத்தியம காலமாக இருக்கட்டும், நல்ல அதாவது எல்லாருக்குமே மரணம்ங்கிறது உண்டுங்க, மாரகம்ன்றது உண்டு. மாரகம்ன்றது ஒண்ணு உண்டு அப்படின்னாக்கா அது எந்த காலத்துல வரணுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இறைவன் விதிச்சிருப்பாரு. உடனே சொல்லுவாங்க அவருக்கு கொடுத்த விதி அவ்வளவுதான் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது.
நாம பாத்தீங்கன்னாக்கா அதை ஒழுங்கா பார்க்காம உங்களுக்கு விதியை நிர்ணயம் பண்றதுக்கு காரணமாகவும் நாமளும் இருப்போம். ஒரு ஜாதகதாரன் விதியை நிர்ணயம் பண்ணும் காரணகர்த்தாவாக அவர்களை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அதனால இதுல விதியை சொல்றதோ இல்ல ரஜ்ஜி சரியா இருக்குன்னு சொல்றதோ 10 பொருத்தத்தில் இந்த பொருத்தம்லாம் எனக்கு சரியா இருக்குன்னு சொல்றதோ போனதும் 5 நிமிஷத்துல டிக் அடிச்சு வாங்கிட்டு வரதோ இதெல்லாம் தூக்கி கிழிச்சு குப்பையில போடுது. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஒரு பெண்ணு ஒரு மாங்கல்யத்தை இழந்து நின்று கண்ணீர் வடிக்க நிற்கும் போது பார்த்து கொடுத்த யாரோ என்ன குறை சொல்றது. நிறைய பேருக்கு கோபம் வரும். நிறைய பேர் ஜோதிடர்களுக்கு இவர் என்ன 10 பொருத்தத்தை பத்தி பேசுறாரு, 5 பொருத்தத்தை பத்தி பேசுறாரு, இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருத்தத்தைய பத்தி கிழிக்க தான் போறேன். யாருக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள எனக்கு அவசியம் கிடையாது. இங்க மேடை பேச்சு அதெல்லாம் இங்க நமக்கு வேலைக்காது. நான் சொல்லக்கூடியது ஒரே வார்த்தை, எது தேவையோ அதை ஒழுங்கா பாருங்க. ஒரு ஜாதகத்தை போய் பார்க்க, அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து போய் ஜோதிடத்தை பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா கூட யாராவது கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கூட வர ஆள் இருக்கு பாருங்க, அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிறதுன்னு நான் நினைப்பேன். அது தப்பா எடுத்துக்காதீங்க கூட வரவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்தை கேட்க வரவங்க ஒரு சில விஷயத்தை கேட்கணும்னு வந்திருப்பாங்க. ஜாதகத்தை கொண்டு போனா அந்த ஜாதகத்துக்கு ஜாதகதாரர் பத்தின விஷயத்த மட்டும் கேட்டுட்டு கிளம்புங்க. அதை விட்டுட்டு இந்த ஜாதகருக்கு கூட பிறந்தது எத்தனை பேரு, என்ன கூட பிறந்தது அதை கேட்டு நீ என்ன கிழிக்க போறியா? அது அந்த பெத்தவங்களே கேட்க மாட்டாங்க, பக்கத்துல உட்காந்துருக்கணும்னு. அப்ப பெத்தவங்க என்ன கேட்க வந்தோமோ அதை மறந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த டைம் போயிருதா, அடுத்தாப்புல ஏதோ கேட்க வந்தேங்க, எனக்கு டக்குன்னு குறுக்க பேசுனது மறந்துருச்சு, போச்சா. ஜாதகதாரருக்கு என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க. ஒரு எக்ஸ்ரே கொண்டாந்து கொடுத்துட்டு, சார் இது என் பிள்ளையோட எக்ஸ்ரே, இந்த எக்ஸ்ரேல எங்களோட கணவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு கேட்க வேண்டியதை கேட்காம ஒரு பிளட் ரிப்போர்ட்டை கொண்டாந்து கொடுக்குறீங்க. ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு போங்க, உங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு போங்க. எக்ஸ்ரே எடுத்துட்டு போய், சார் இது என்னோட எக்ஸ்ரே, இந்த எக்ஸ்ரே கொஞ்சம் பார்த்துட்டு என்னோட பேரனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன், அவன் உடம்பு, அவனுக்கு என்ன மாத்திரை கொடுக்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களுக்கு உங்க குழந்தைக்கு எதை கேட்கணுமோ அதை மட்டும் விளக்கமா 1/2 மணி நேரம் டைமா 3/4 மணி நேரம் டைம் ஒரு ஜோதிடர் கொடுக்குறாருன்னா அதுக்கு அவங்கள மட்டும் கேளுங்க. அதை விட்டுட்டு அது தேவையில்லாத விஷயங்கள், இவங்க தாத்தா எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க, இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இவங்க அண்ணன் என்ன படிப்பா, கேட்க வேண்டிய விஷயம் என்னமோ அதை மட்டும் கேளுங்க ஒரு ஜோதிடத்தை போனா. அதே மாதிரி கூட கூட்டிட்டு வரவங்கள சொல்லியே கூட்டிட்டு வாங்க. ஏங்க நான் கேட்க வேண்டியதை கேட்டுக்கிறேன், நீங்க எதுவும் குறுக்க பேசி எனக்கு என் ஜோதிடத்தை நான் கேட்க வேண்டிய விஷயத்த மறக்க வச்சிடாதீங்க, கூப்பிட்டுவாங்க. நான் பெரும்பாலும் நான் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் எனக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிறதுல அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்க யாரு, ஜாதகதாரருக்கு நான் அம்மாங்க, நீங்க நான் அண்ணேங்க, ஓகே இவங்க என்னோட சொந்தங்க, சும்மா எனக்கு ஃப்ரெண்டுங்க, நீங்க உட்காரலாமா, உங்க உட்கார உங்களுக்கு தப்பு கிடையாது, இவங்க எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்லிடுவேன் எடுத்ததுமே, நீங்க 2 பேரும் என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க, நீங்க தேவையில்லாம எதுவுமே பேசக்கூடாது. அப்படி உங்களுக்கு சிரமமா இருந்தா எந்திரிச்சு வெளியே போய்க்கணும். அதுக்கு சம்மதப்பட்டா மட்டும்தான் இடத்துல ஜோதிடம் பார்க்க விடுவேன், இல்லாட்டி நான் விடவே மாட்டேன். ஜோதிடத்திற்கு ஒரு ஜாதகத்திற்கு சம்பந்தம் இல்லாத நபர்களை ஜாதகம் பார்க்கும் இடத்தில் என்ன. அதே மாதிரி ஜோதிடம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீங்க. எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை மட்டும் கேளுங்க. கடந்த காலத்து ஜோதிடருக்கு தெரியும், அவர் 2 வார்த்தை சொல்லுவார், இது நடந்திருக்கும், இது மாதிரி ஆயிருக்கும், இதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்க கேளுங்குவாரு. அப்போ நீங்க பதில் நீங்க என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க. இதை விட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி ஜாதகத்தில் கெடுதலை ஏற்படுத்த நீங்களும் முயலாதீங்கன்னு தான் சொல்றேன். புரியுதுங்களா? அடுத்தது உங்களோட வார்த்தைகளுக்கு பலம் கொடுத்து அவங்க அதை கேட்டு அதன்படி ஆலய வழிபாடு எல்லாம் செய்வாங்க. ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, ஜாதகம் ஆய்வு செய்யற நிறைய விஷயம் இருக்கு. இது ஜோதிடர்களுக்காக சொல்றேன். அதே மாதிரி மற்றபடி வரக்கூடிய ஜாதகதாரர்களுக்கு பலன் கேட்கறதுல அந்த ஜாதகத்துக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை மட்டும் கேளுங்க. தேவையில்லாத உங்களோட புத்திசாலித்தனத்தை ஜோதிடத்தை காட்டுன்றதுக்காக அர்த்தமற்ற கேள்விகளை கேட்டு அபத்தமான வாக்குகளை ஜோதிடர் வார்த்தைகள் வாங்காதீங்க. தேவையான விஷயங்களை பேசி தேவையான பதிலை எடுத்து அவர் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களாக ஆலய வழிபாடு என்னமோ அதை செஞ்சுக்கோங்க. நான் திருப்பியும் சொல்லுவேன், நான் எவ்வித ஜாதகதாரர்களுக்கும் பரிகாரம் செய்வதும் இல்லை, பரிகாரம் செய்பவர்களை நான் பரிந்துரைப்பதும் இல்லை. ஆலயம் எத்தனை ஆலயம் வேணாலும், எந்தெந்த ஆலயத்துக்கு போனா என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையும் சொல்றேன். அந்த ஆலயத்துல போய் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, அந்த தீபமும் உங்க கையாலே நீங்க ஏற்றிக்கோங்க. சரியா? இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, நல்லபடியாக இருக்கும். இந்த ரஜி பொருத்தத்துக்கு இன்னும் நிறைய விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கால நேரம் கருதி விரைவா முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கனால முடிச்சுக்கிறேன்.
அடுத்தது இந்த 10 பொருத்தத்தில் உள்ள ஒவ்வொரு பொருத்தத்துக்கான விளக்கத்தையும் நான் அடுத்தடுத்த பதிவில் போட தான் போகிறேன். ஆனால் ஒரு பதிவு போடும்போது இன்னொரு பதிவு போடுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்டென்ட் வருது, அதை வச்சு ஒரு பதிவு போட்டு, அதாவது ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஜோதிடர்களுக்காக மட்டும் இல்லை, ஜோதிட ஆர்வலர்களுக்காக மட்டும் இல்லை, ஜோதிட அன்பர்களுக்காக மட்டுமல்ல இந்த பதிவு, பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு புரியும் விதமாக மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள், ஆதிபத்தியம், காரகத்துவங்கள், பாவகங்கள், பாவகங்கள் இதெல்லாம் எடுத்து நிறையா பேசிகிட்டே இருப்பேன். பொதுமக்களுக்கு என்ன புரியுதுல? புரியாது. அதனால நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி சில பதிவு போடுவோம். பார்க்குறவங்க பாருங்க. நான் போடுற பதிவு உங்களுக்கு வரணும்னா அதுக்கும் இறைவனோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கணுங்கிறத சொல்லி என்னோட பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரத்தை சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.